ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேவாஸ் கிச்சன். இந்த வீடியோ யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் அடிக்கடி சொல்கிற வார்த்தை வாத்தியாருக்கு தண்ட சம்பளம், வாத்தியாருக்கு தண்ட சம்பளம். இதை நீங்கள் சொல்லியிருப்பீங்க, இல்லைன்னா கண்டிப்பாக கேட்டிருப்பீங்க. அவங்களுக்காகத்தான் இந்த பதிவு. நான் ஒரு வாத்தியார். எனக்கு எவ்வளவு சம்பளம் அப்படிங்கிறது எனக்குத்தான் தெரியும். அது நல்ல சம்பளமா கெட்ட சம்பளமா அப்படிங்கிற ஆராய்ச்சியெல்லாம் உங்களுக்கு வேண்டியதில்லை. நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் அவரவருடைய தகுதிக்கு ஏற்ப பணிக்கு ஏற்பத்தான் முறையான சம்பளம் தர்றாங்க. யாருக்குமே அதிகமாகவோ குறைவாகவோ தரல. அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. இன்னொன்று, வாத்தியார் அப்படிங்கிறவங்க நேரத்துக்கு வந்து நேரத்துக்கு வீட்டுக்கு போகிறதுனால உங்களுக்கு அடிக்கடி அவங்கள பார்க்கறதுனால ஒரு கெட்ட மனப்பான்மை இருக்கலாம். பள்ளிக்கூடத்துக்கு வாங்க, குறிப்பாக எங்கள் அரசு பள்ளிகளுக்கு வாங்க. வந்து எங்களுடைய கற்றல் செயல்பாடுகள், பிள்ளைகளை நாங்கள் நடத்திக்கிற விதம், பள்ளிக்கூட சுற்றுச்சூழல் எல்லாத்தையும் பாருங்க. பார்த்துட்டு முடிஞ்சால் உங்கள் பிள்ளைகளை பள்ளியில் சேருங்க. நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம்லா சொல்லிக் கொடுக்கலையா அப்படின்னு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா பள்ளிக்கூடத்தில் சேர்த்துங்க. எங்களை வந்து கண்காணிங்க. எங்களை வந்து என்ன சொல்லுங்க, என்ன வேணாலும் சொல்லுங்க. ஆனால் அரசு பள்ளிக்கூடத்து பக்கமே மழைக்கு கூட ஒதுங்காமல் இருந்து போட்டு ரோட்டில் போகிற வர்றப்ப யாரோ சொல்கிறாங்கன்னு படித்த நீங்களும் எங்களை தண்ட சம்பளம்னு சொல்லாதீங்க. எங்களை மட்டும் இல்லை, யாரையுமே சொல்லாதீங்க. அவரவருக்கு தெரியும் அவரவர் சம்பளம் வாங்குறாங்க, வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறது. ஒரு சில குறைநிறைகள் இருக்கலாம். அதுக்காக பொதுவாக எல்லாரையும் இனிமேல் தயவு செஞ்சு சொல்லாதீங்க. இது அடிக்கடி கேட்கறதுனால மனசு வலிக்க ஆரம்பிக்குது. கண்டிப்பாக இனிமேலாவது மாற்றிக்கிங்க. தேங்க்யூ.